ஹாய் ஆல். இந்த வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா அது பொன் சட்டி. பொதுவாக கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வர பெண்களுக்கு மாமியார் சைட்லேருந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்றதுனால அந்த வீட்டை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் உள்ள ரூல்ஸு, அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாமே அந்த வந்த பொண்ணுக்கு தலையில் திணிப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களில், நிறைய விஷயங்களில் ஒரு விஷயம், வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு வந்த மருமக வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில் போய் இன்னொரு வீட்டில் தங்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை அவங்க ரிலேஷன் வீட்டுக்கோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளம்பி போகக்கூடாது. தேர்ஸ்டே ஈவினிங் நீங்கள் கிளம்பி போகலாம், இல்லைனா சாட்டர்டே மார்னிங் கூட போகலாம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கிளம்பி போகக்கூடாது. இது நிறைய ஃபேமிலிஸில் எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமையான வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா இதுவே மாமியார் வீட்டு சைடில் மாமியார் வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அர்ஜெண்ட்டாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னா அன்றைக்கி அவங்க வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்க்குறதே கிடையாது. வெள்ளிக்கிழமையானாலும் கிளம்பி போயிடுறாங்க. இதுவே மருமக போகட்டுமே, வீடே ரெண்டாயிடும். ஐயோ, ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரி நடத்துவாங்கங்க. ஐயோ, எனக்கு அது சொல்ல தெரியல. இன்னொன்று என்னென்னா, இதுவே ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த அஷ்டமி, நவமி அந்த மாதிரி நாட்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. சப்போஸ் குழந்த பிறந்துருச்சுன்னா 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. பூச்சாண்டி பிடிச்சிருமா. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தேவையற்ற கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் மூச்சு விடுறேன்னா, இன்றைக்கி நல்ல நாளுங்க. இன்றைக்கி நான் சந்தோஷமாக சாப்பிட்றேன்னா, வயிறார மனசார சந்தோஷமாக இருக்கிறேன்னா, அது நல்ல நாள். அப்படி வாழ்ந்து பழகுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் தானேங்க ஆகணும். 6 மணியாக இருந்தாலும் என்ன, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் என்ன, அஷ்டமியாக இருந்தால் என்ன, நவமியாக இருந்தால் என்ன, சந்தோஷமாக ஒரு நாளும் நல்ல நாளாகவே நினச்சி வாழலாம்.